வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோட் ரீல்ஸ். சமைக்க டைமே இல்லையா? அப்போ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டண்ட்டான சொரக்காய் கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான். எல்லாமே ஒன்றா போட்டு வேக வச்சா சொரக்காய் கடையில் வந்து ரெடி ஆகிடும். ஒரு குக்கரை வந்து வச்சுக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் சொரக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன பீசஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகா, நீங்கள் காஞ்ச மிளகா கூட வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடி போட்டு வெயிட் போட்டு 4லேருந்து 5 விசில் வந்து விட்டு எடுத்துருங்க. இப்போ குக்கர் 5 விசில் வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம கடைய போகிறோம். ஓரளவுக்கு சூடு இறங்கினதுக்கப்புறமே நீங்கள் வந்து கடைஞ்சிக்கலாம். உங்கள்கிட்ட பருப்பு சட்டி இருந்தால் நீங்கள் பருப்பு சட்டியில் கூட கரைஞ்சிக்கலாம். இல்லைனா மிக்சியில் கூட நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்க்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து கல்லுப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட்டு வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். புளி பேஸ்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து புளி சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வந்து குக்கர்லேயே வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. அதே குக்கரை வந்து வச்சுக்கலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வடகம் வந்து சேர்த்துக்கோங்க. வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா வந்து பொரியட்டும். இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த சொரக்காய் கடையில் வந்து இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த சொரக்காய் கடையிலுக்கு நீங்கள் கிழங்கு வகையில் மெயினாக வந்து உருளைக்கிழங்கு, சேமக்கிழங்கு, கருணக்கிழங்கு அந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து நீங்கள் முட்டை வந்து கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வந்து கொதி வர ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா சுட சாதத்தோட உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு தான் நான் இதை வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். இது கூடயே உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பசு நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம். நல்ல சுத்தமான பசு நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.